13 லிட்டர் வரக்கூடிய மாடு 65 தான் விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். அதோட மட்டும் இல்லை, வயசும் 6 பல்லு 2வது கன்று. நாங்கள் சங்கராபுரம் பக்கம் நெடுமானூர் கிராமத்துலேருந்து வந்துருக்குறோம். சரி, எங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குது, நாங்கள் வாங்கிக்கிட்டோம். தேவைப்படும் உடனே புக் பண்ணி. இந்த மாதிரி மாடு நிற்காது, ரேர் பேசினா. ஆனால் அது ஒரு 75 ரூபா தான் விலையை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம்ண்ணா. எங்கே போய் தமிழில் எங்கே தெரினா இந்த விலைக்கு மாடு வாங்க முடியாது. கமாண்ட் போடுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். கமாண்ட் போடுறவங்க நம்ம மாடு வாங்கலாம் கூட 4 இடத்து விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க. பரவாயில்ல, உள்ளபடியே மணி நான் கரெக்டாக தான் சொல்லி போகிறோம், கரெக்டாக நல்ல மாடாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். மாடு வாங்க வேணாம், நீ மாட்டை வந்து பொருள் பாரு, இடத்த பாரு, அணுகுமுறையை பாரு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். தமிழ் அனைவருக்கும் வணக்கங்கண்ணா. அண்ணா நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்கு, நம்ம பண்ணையோட முகவரி? அண்ணா நம்ம பண்ணை எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம். தலைவாசல் பக்கத்தில் நாவக்குறிச்சினா நாவக்குறிச்சி அம்மன் கல்யாண மண்டபத்துக்கிட்ட. மேற்கு இருந்து வந்தால் சேலம் மாவட்டம்னா, கிழக்கு இருந்து வந்தால் கள்ளக்குறிச்சி பக்கத்தில். இன்னும் சொல்லப்போனால் சின்ன சேலத்துக்கு பக்கத்தில் நம்ம இடம்னா பெரிய சேலம். அது வந்து சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்தோட முடிவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட தொடக்கம்னா. இங்கே கிழக்கு இருந்து வரவங்க சேலம் போயிட்டு இப்படி வருமானு ஒவ்வொருத்தங்க நினைக்கிறாங்க. சேலம் கிழக்கு இருந்து வரவங்க சேலம் போக தேவையில்ல. கள்ளக்குறிச்சி பக்கத்தில், கள்ளக்குறிச்சி வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம இடத்துக்கு வந்துடலாம். சரி, நம்ம பண்ணையில் எவ்வளோ மாடுகள்? பண்ணையில் 25 to 30 மாடுகள் வாரந்தோறும் வருது. வாரந்தோறும் மக்கள் வீடியோவை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. வாரந்தோறும் வர மாடுகள் விற்கிது, பரவாயில்ல. இன்னும் மாடுகள் வேணும்னு தான் கேட்குறேன். கொடுக்குற மாடுகளும் ஃபெயிலியர்லாம் நல்லா ஓரளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. உங்கள் தேவைக்கு பால் மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல மாடாக எடுத்து தரேன். கேரண்டியோட 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு, பூ தள்ளுறதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்து நம்ம மாடுகள் எடுத்துக்கலாம். நம்மள ஏரியா தவறுகள் வந்துட்டாலும் மாற்றிக்கலாம், ஒன்றும் பயப்படாது. நம்ம பார்க்குறது மாடு பிரம்மாண்டமான மாடு. கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி சிவாஜி கச்சப்பில் ஒரு பெரிய மாடு 20 லிட்டர் கறக்கிற மாதிரி வேணும்னு நிறைய பேர் இந்த கலர் ரேரான கலர் கேட்குறாங்கன்னா அதுக்காகவே நம்ம தேடி பிடிச்சி நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். 3வது கன்று 23 லிட்டர் கரை வரும். 6 பல்லா இருந்து கடைப்போல் முளைப்பில் இருக்குது. இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். முழுமையாக மடி வச்சு தான் கன்று போடும். 20 லிட்டருக்கு மேலே தான் கரை வரும். நம்ம 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது விலை வந்து 87 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம்ண்ணா. மாடு பேச பிடிக்க எந்த இது தவறும் வராது. நல்ல நெய் தூள், நடுமுது சுழியில், நல்ல பேஜில், காம்பளத்தில், மடிக்காலில் எல்லாம் திருத்தமாக இருக்குதுன்னா மிஷினுக்கும் பெட்டராக இருக்கும், கைக்கும் பெட்டராக இருக்கும், ஒரு வீட்டு யூஸுக்கும் நல்லாயிருக்கும், பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்குமா. தேவைப்படும் ஸ்க்ரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி தேவைப்படும் உடனே புக் பண்ணி. இந்த மாதிரி மாடு நிற்காது, ரேர் பேசலாம். ஆனால் ரிங்கு கும்பில் நல்லா சந்தன பிள்ளையில் நல்லா பியூர் ஜெர்சியில் அருமையான மாடுனா. சுழி சுத்தம், மாட்டில் எந்த தப்பு இல்லை. இந்த மாடு வந்து 4 காம்பு நல்லா ஊசி காம்பு, பேச பிடிக்க நல்லா இருக்குது. இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கும். நல்லா அழகு, சின்ன மூஞ்சி, நல்லா அழகான மாடுனா. இந்த மாடு வந்து நம்ம சொல்கிற விலை வந்து 65 ரூபா தான் விலை சொல்கிறோம். கறவை திறன்னு பார்க்க போனால் 13 லிட்டர் வரக்கூடிய மாடு நம்மள்ட்ட 65 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். பெரிய மாடு இல்லை, சின்ன மாடு இல்லை, அளவான மாடு, அழகான மாடு, நல்லா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாடு. அதோட மட்டும் இல்லை, மாடு 15 லிட்டர் கூட கறக்கிற கஸ்டமர் இருக்காங்க. நல்லா தீனி செல்வாக கொடுத்தா இதே மாடு 5 லிட்டர் வரும். 13 லிட்டர் நம்ம சொல்கிற பாலில் குறையாது. மாடு சின்ன மாடுன்னு நினைக்கணும். நல்லா மடிக்கால் வைக்கும், நல்லா தீனி தப்பு நல்லா சாப்பிடுது. லோக்கலில் வாங்கின மாடு, மாட்டில் எதுவும் தப்பு வராது. இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்னா கீழே கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் கேட்டோம். விலைவாசியும் என்ன பண்ண அனுசரிச்சிக்கலாம். நம்ம 13 லிட்டர் வரக்கூடிய மாடு 65 ரூபா தான் விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். அதோட மட்டும் இல்லை, வயசும் 6 பல்லு 2வது கன்று. லேடி ஜென்ஸ் யாரோனா பிடிக்கலாம். தீனி தப்பு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. பார்க்க போகிற மாடு ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா 6 பல்லு 2வது கன்று. தலைச்சனிக்கு ஒரு 17 லிட்டர் கரை வந்துன்னா இது 2வது கன்று. இப்போ ஒரு அதே மாதிரி ஒரு 17-18க்கு கரை கெடுக்க 20 லிட்டர் வருனாங்க. இப்போ இந்த வெயில் மழையால் ஒரு 2 லிட்டர் என்ன பண்ண வரும். சுழிப்பாரும் அருமையான சுழி, நெத்தியில் ஒரு சுழி, நடுமுது ஒரு சுழி, அசகசுலாம் நல்ல மாடு. பேசப்படி நல்லா இருக்கும். இன்னும் கண்ணு போட ஒரு 10 நாளைக்குள்ளேயே கண்ணு இறங்கிக்கும். 2வது கன்று 6 பல்லு 2 சின்ன பருது. நல்லா மாட்டில் என்னையோட நல்லா பெரிய மாடு, நல்லா ஹெவி சைஸான மாடு. 20 லிட்டர் கரை வரும். இந்த வெயில் காணலனால ஒரு 2 லிட்டர் கம்மியாக ஒரு 17-18 கெடுக்காதுண்ணா. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய விலை வந்துன்னா 83 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். 83 ரூபாங்கிறது நிரந்தரமான விலை. நிரந்தர விலை இல்லைன்னா 80 ரூபாய்க்கு உள்ளே பண்ணிக்கலாம். 20 லிட்டர் காரை சொன்னாங்க, 17-18 கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். தப்பு. ஆனால் அக்கா வந்து சங்கராபுரத்துலேருந்து நெடுமானூர்லேருந்து வந்துருக்குறாங்க. நான் தான் அந்த கிடையாது பிடிச்சி கொடுத்தேன். சரி, சுழி சுத்தம்லாம் எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. நெத்தியில் ஒரு சுழி, முதுகில் ஒரே சுழி, நடுமுது சுழி, 6 பல்லு தலைச்சங்கன்னு. நாங்கள் எப்போ பிடிச்சி மாடு வாங்கணும் அப்படின்னா எங்கள் எங்கிட்ட செல்லில் தான் பார்த்துட்டு வந்தாரு. நாங்கள் இங்கே வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. நாங்கள் அதே மாதிரியே வந்தோம். நாங்கள் சங்கராபுரம் பக்கம் நெடுமானூர் கிராமத்துலேருந்து வந்துருக்குறோம். எங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குது, நாங்கள் வாங்கிக்கிட்டோம். சரி, விலை எப்படி இருக்கு? மற்ற இடங்கள், சந்தைகள் எல்லா இடத்துலையும் ஓரளவு விசாரிச்சிருப்பீங்க. அனுசரிச்சு மாடு அனுசரிச்சு தராங்க, விலை பரவாயில்ல. நம்ம பார்க்க போகிற மாதிரி சிந்து கிராஸ்னா. இது சிந்து கிராஸில் நல்லா ஹெவி சைஸான மாடுனது. 6 பல்லு 2வது கன்று. தலைச்சனிக்கே ஒரு 17 லிட்டர் கரை வந்து இந்த கண்ணுக்கு ஒரு 20 லிட்டர் சொல்லலாம். நம்ம 20 லிட்டர் கஸ்டமர் சொல்ல ஒரு 16-17 கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். சுழிப்பாருங்க அழகான
நெத்தியில் சுழியே இல்லை இந்த மாட்டுக்கு. முதுகு மட்டும்தான் சுழி. நல்லா நெய்ஸ் தோல். மாடு சுத்த செவில். நல்லா வெயில் முளைக்கு இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்றது மாடு. நல்லா முதுகு நல்லா அகலமாக நல்லா ரெட்டை முதுகில் நெய் கட்ட மாடு. பையன் நல்லா அடைச்ச பையனா, பெருமடி தொங்கு முடி மாதிரி இல்லை, அடைச்ச பையன். காம்பெலாம் நல்லா 4 காம்பு ஆப்பிள் மாதிரி 4 காம்பு ஒப்பாருது. ஈஸா 9-8 பால் இந்த கண்ணுக்கு கேரண்டியாக வரும், பயப்படுத்தல. இன்னும் 10 நாள் டைம் இருக்குது, பேசப்படி நல்லா இருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டா ஒரு 10 கண்ணுக்கு நம்ம லைஃப் லாங் வச்சுக்கலாம். இளம்பொருளாக இருக்குது, மாடும் பெரிய மாடாக இருக்குது. அதோட மட்டும் இல்லை, ஃபேட்டேஷனப்பு டிகிரி க்ளீனாக நீட்டாக வரும். ஒரு 4 கருப்புள்ள மாட்டுக்கு ஈக்குவலாக இதை கூட கலந்து ஊற்றினா நல்லா ஃபேட்டேஷன் நல்லா டேஸ்ட் வருங்க. மாடுலாம் பெரிய மாடு, சின்ன மாடு வீடியோவில் எப்படி இருந்ததில்ல. மாட்டுலாம் ஹெவி சைஸாக மாடு. இதுக்கு நம்ம சொல்கிற விலை, ஆனால் இதுக்கு நம்ம சொல்கிற விலை 85 ரூபா சொல்கிறோம். என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். அதுலேயும் சொல்கிற விலை நிரந்தரம் இல்லை, அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு. நம்ம விலை சொல்கிறேன்னு பார்க்கணும்னா நம்ம மாட்டையும் வந்து பார்க்கட்டும், நம்ம இடத்தையும் வந்து பார்க்கட்டும். நம்ம மாடு சொல்கிற விலையும் பார்க்கட்டும், மற்ற இடத்தையும் விசாரித்து பார்க்கட்டும், மாட்டையும் பார்க்கட்டும். நான் மற்ற இடத்த விட நம்ம இடம் சொல்கிற விலையும் மாட்டோட தரமும் நல்லா இருந்ததுன்னா வாங்கலாம். இல்லை நம்ம கம்மியாக இருக்கிற இடத்துல வாங்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அல்லாத விட தரமாகவும் விலையும் கம்மியாகவும் அனுசரித்து தான் நம்ம தரோம். அதுக்கும் கம்மியாக இல்லை. செக் பண்ணி 4 இடத்துல போய் விசாரித்து பார்த்துட்டு நம்ம இடத்துல வந்து வாங்கிட்டு வந்தால் வாங்கணும்னு கட்டாயம் இல்லை. செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நான் அடுத்து நம்ம பார்க்கும்போது பியூர் செஸ்ஸில் மொட்டை டைப்பான மோடி டைப்பான பண்ணால் கரை வந்து 20-23 லிட்டர் கரை சொல்லியிருக்காங்க. 20 லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி எங்கன்னா கொடுக்கலாம். 6 பல்லேருந்து கடைப்பல் முளைப்பல் இருக்குது. மாட்டில் நல்லா சுழி சுத்தம், மாட்டில் எந்த தப்பில்லை, நடுமுது சுழி. மாட்டில் ஹெவி சைஸான மாடு, பேப்பர் தோல் மாடுனா கறவை 20 லிட்டர் கரை வரும். மாடு உடம்பேறாது, சல்ல மாடு. கறந்துட்டா மடி வத்திக்கும், வால் ஊறுனா மடி இதாகும். தொங்கு மடியில் அடைச்ச பை தான். இது மாதிரி மாடு 4 மாடு இருந்தால் நேரம் 10 லிட்ரு, 4 மாடு 40 லிட்ரு, 2 நேரம் 80 லிட்ரு. 4 மாடு இருந்தால் இந்த மாதிரி ஊற்றலாம். ஈஸாக 10 லிட்ரு மேலே தான் வரும், கீழே வராது. நம்ம 10 லிட்டர் தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். மாடு நல்லா ஆள் நீளமான மாடு, உயரமான மாடு. அதோடு மட்டும் இல்லை, நல்லா முகலட்சணமான மாடு. நல்லா மொட்டையில் நல்லா சின்ன மூஞ்சி, அழகான இது. 4 காம்புக்கு உதைக்கிறது, பூ தள்ளுறதுக்கு முழுமையாக கேரண்டி கொடுத்து நம்ம கொடுத்தலாம். அடி தள்ளுறதுக்கு என்ன பட்சத்தில் எடுக்கணும். ஆனால் இது வந்து நம்ம சொல்கிற விலை வந்து 83 ரூபாவில் சொல்கிறோம். 80 ரூபாய்க்குள்ளே பண்ணிக்கலாம். மற்ற இடத்துல 4 இடத்துல விசாரித்து பார்த்துட்டு, நம்மள்ட்ட மாடு வாங்குறவங்க 4 இடத்துல விசாரித்து பார்த்துட்டு வாங்குங்க. அதில் நம்ம இடத்தையும் ஒரு இடத்த பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் நம்ம பண்ணையில் வந்திருக்கிறது லோ பட்ஜெட்டான மாடு. மாட்டில் குவாலிட்டியில் பெட்டராக இருக்கும். 4 பல்லு, தலைச்சங்கன்னு, நடுமுது சுழி சுத்தம். மாட்டில் எந்த தப்பில் நடுமுது சுழி. மடிக்கால் நல்ல ஈத்து மாடு, பெரிய மாட்டுக்குள்ள உண்டான மடி. முன்னையும் நல்ல மடிக்கால். என்னோட கணிப்பு ஒரு 6-12 லிட்டருக்கு இந்த கண்ணுக்கே கிடைக்காது. நம்ம சொல்கிற விலை 58 ரூபா விலை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரிச்சு பண்ணிக்கலாம். 4 பல்லு 58 ரூபா, 2 நேரம் 12 லிட்டர் வர மாதிரி நம்மள்ட்ட லோ குவாலிட்டி, லோ பட்ஜெட்டான மாடு, ஹை குவாலிட்டியான மாடுனா நல்லா இருக்கும். மாட்டு நல்ல கிளி கும்பில், சின்ன மூஞ்சில் அழகான மாடு. ஒரு 12 லிட்டர் வர மாடு, 4 பல்லில் நம்மள்ட்ட ஒரு 58 ரூபா விலை சொல்கிற மாடு இருக்குதுன்னா 58 ரூபா நிரந்தர விலை இல்லை. அதுலேயும் குறைச்சி அனுசரிச்சு பண்ணி. ஒரு பெரிய மாடு கூட இந்த அளவுக்கு மடி வராது. நல்லா மடி செட்டு அமைப்பு நல்லா இருக்கும். போகிற மாடு நம்மளுக்கு வந்து ஜெர்சியில் நல்லா பால் கொம்பில் நல்லா மாடு, நல்லா ஹெவி சைஸான மாடு. இது 2வது கன்று 6 பல்லு, தலைச்சனுக்கு 13 லிட்டர் கரை வந்ததுனாங்க. இது 2வது கன்று ஒரு 5 லிட்டர் கரை வரும். நம்ம 7 14 லிட்டர் சொல்கிறோம். நம்ம சொல்கிற பால் வந்து கஸ்டமர் சொல்கிறத விட 2 லிட்டர் கம்மியாக தான் சொல்கிறோம். அதே மாதிரி விலையிலையும் நம்ம வாங்கின விலையில செலவு போய் மாட்டுக்கு 1000 ரூபா அதிகபட்சமாக கிடைச்சா கூட போதும், நம்ம கொடுத்துருவோம். விலையிலையும் சேர்த்து சொல்ல மாட்டோம். அதே மாதிரி பாலும் சொல்ல மாட்டோம். ஒவ்வொருத்தங்க பால் இந்த பால் வராது பிடிக்காதுங்கிறாங்க. நம்மள்ட்ட வாங்கிட்டு போகிறவங்க பால் பரவாயில்ல, பால் நல்லா வருதுன்னு மறுபடியும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. சொந்த பந்தங்களும் வந்து வாங்குறாங்க. அதே மாதிரி கண்ணு போட்டு தான் நம்ம இடத்துல 2 நேரம் கறந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போங்க. வராதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் கண்ணு போட்டு தான் நம்ம இடத்துல செக் பண்ணி சினமாடம் வாங்கிட்டு போகிறவங்களாம் 4 மாடு வாரம் 10 மாடு 20 மாடு 5 மாடு வைக்கிற. இப்போ 20 மாடு 25 மாடே 10ல் வர கஸ்டமருக்கு நம்ம தர முடியல. நம்ம கொடுக்குற பொருள் நல்லா இருக்குது. அவங்க சொந்த பந்தமும் வாங்குறாங்க, அவங்களும் ரெட்டிப்பு வந்து வாங்குறாங்க. இந்த வரலும் கொடுத்த மாடு பாலில் ஃபெயிலியர் வரல. 1 லிட்டர் 2 லிட்டர் மென்ன பண்ண வரும். அது நம்ம குறை சொல்ல முடியாது. 15 லிட்டர்னா 13 14 எடுக்காது. அதே மாதிரி 5னா 6 7 அந்த மாதிரி தொந்தரவு வரல. ஓரளவுக்கு நம்ம கொடுக்குற மாடு சக்ஸஸ் ஆகுது, ஃபெயிலியர் ஆகல. அதனால தான் நம்ம இருக்க மாடுகள் அதிகமாக வாங்கி நம்ம மக்களுக்கு கொடுக்குற மாதிரி குறைவாக கொடுக்கல. டல்லாக அவ்வளோ வியாபாரம் அதிகமாக தான் போயிட்டு இருக்குது. அதனால் கமாண்ட் போடுறவங்க போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம மாடு வாங்கி எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். அவங்களும் கமாண்ட் போடுறவங்களும் ஒரு நாளைக்கு வந்து மாட்டை வந்து நம்ம இடத்த பாருங்க. குறை சொல்லல, கண்டிப்பாக வரும். வராத நம்ம மாட்டை சொல்ல மாட்டோம். அது மாதிரி பால் வராத மாடு நம்ம வாங்கி கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம வியாபாரம் ஸ்டாப் ஆகிக்கும். இருக்க அதிகமாக தான் மாடு நம்ம வாங்குறோம் விற்கிறோம் முடிஞ்சு கம்மியாக வைக்கல. அதே மாதிரி கண்ணு போட்டு தான் நம்மள்ட்ட 2 நேரங்கிறத 3 நேரம் கூட நீ கறந்து பார்த்து ஓட்டிட்டு போ. அதாவது மற்றவங்க விலையும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ இங்கே வந்து எவ்வளோ சொல்லுவாங்களோ நாங்கள் தெரியாது, அமௌண்ட் ரெடி பண்ணுறவங்க அங்கே எடுத்து வரது போய் சிரமம் அப்படின்னு பார்க்கறதுனால நம்ம இந்த விலை தான் வரும். சொல்கிற விலையில் 1000 குறைச்சி முன்ன பண்ண பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடு வந்து 77 ரூபா விலை சொல்கிறோம். 77 ரூபா நிரந்தரம் இல்லை. 70 ரூபாய்க்கு மேலே 77 ரூபாய்க்குள்ள, இன்னும் சொல்லப்போனால் 70 ரூபாய்க்கு மேலே 75 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்கலாம்.
ஒரு 1100 மேலே பண்ணிக்கலாம். 70 ரூபாய்க்கு மேலே, 70 ரூபாய்க்கு உள்ளே வாங்குது, 70 ரூபாய்க்கு மேலே பண்ணிக்கலாம். ஐயோ 77 ரூபா சொல்கிறாங்களே, 75 ரூபாய்க்கு தரமாட்டான்னு நினைக்கணும். இன்னும் குறைச்சி பண்ணிக்கலாம். என்ன பண்ண 1000 குறைச்சி பண்ணிக்கலாம். 4 காம்புக்கு உதைக்கிறதுக்கு பூத்துறதுக்கு முழுமையாக கேரண்டி கொடுத்து நம்மள்கிட்ட வர கஸ்டமர் மீண்டும் மீண்டும் வருதுக்கு அந்த கேரண்டிலாம் கொடுத்து மக்களுக்கு நம்ம தேடி பிடிச்சி நல்ல மாடாக ஒரு மாடு நம்ம சொந்தத்துக்கு வாங்குற மாதிரி செக் பண்ணி பார்த்து நம்ம வாங்குறோம். பார்க்க போகிறது ஜெர்சியில் வந்து ரெட் சிந்தியில் கிராஸ்னா இது நல்ல மாட்டு நல்ல வெயிட் ஆனால் எண்ணெய் ஊற்றின வழி நல்ல நெய்ஸ் தோலில் நல்லா 6 பல்லு 2வது கண்ணில் அருமையான மாடுனா இது நல்லா பார்க்க பிடிக்கும். சைனிங்காக மாற்ற பார்த்தா கண்ணில் கொத்திக்கிற மாதிரி தான் இருக்கும். கரை வந்து 15 லிட்டர் தலைச்சனிக்கு வந்த மாடு. இந்த கண்ணுக்கு ஒரு 17 லிட்டர் கறவை சொல்லி நம்ம கொடுக்கலாம். இன்னும் 15 நாள் டைம் இருக்குது. காம்பெலாம் பாரு, ஒரு அடிக்கு ஒரு காம்பு நல்லா நீளப்பழமாக பேசுறதுக்கு மிஷினுக்கு கைக்கு அவ்வளோ சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஃபேட்டஸ்டும் டெஸ்ட்டு எல்லாம் நீட்டாக வரும். ஒரு பீருக்கு 100 ml பால் வரும். இந்த கருப்பலை மாட்டில் கருப்பலை காம்பு மாதிரி செவலை மாட்டில் டச் காம்பு இது செவிலு மர காம்பு மாதிரி பேச பிடிக்க நல்லா இருக்கும். ஒரு 9-8 பால் ஈஸியாக வரும். 6 பல்லு 2வது கண்ணு. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடுனா. வெயில் மழைக்கு மூச்சு வாங்காது, நல்லா இருக்கும். தோல் நல்லா மெலிவான தோல், எண்ணெய் ஊற்றின எண்ணெய் வலியும். பால் வந்து 9-8 ஈஸியாக வரும். அப்படி இல்லைனாலும் 5-16 கெடுக்காது. சரிண்ணா, என்ன பட்ஜெட்டில் நடக்கு? ஆனால் அது ஒரு 75 ரூபா தான் விலையை சொல்கிறோம். அதுலேயும் என்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம். எங்கே போய் தமிழில் எங்கே தெரினா இந்த விலைக்கு மாடு வாங்க முடியாது. செக் பண்ணி பார்த்துட்டு நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டோம். விலை அதிகம்னு கமாண்ட் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆனால் விலை அதிகம், இந்த மாடு பெறாது அப்படி இப்படிலாம். ஆனால் கமாண்ட் பண்ணுறவங்க கமாண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ மாடு வாங்குறவங்க யாரும் விவரம் தெரியாது இல்லை, செல்லில் பார்த்துட்டு தான் நம்மள்ட்ட வந்து மாடு வாங்க வராங்க. அதனால் செல்லில் பார்க்குறாங்க, 4 இடத்துக்கு போகிறாங்க, 4 சந்தைக்கு போகிறாங்க, 4 வியாபாரிட்டு போகிறாங்க, 4 காட்டுக்காரங்கள்ட்ட போகிறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் விசாரிச்சுட்டு வந்து மணிகிட்ட போனால் விலை கொஞ்சம் மாதிரியாக நல்ல மாடாக வாங்கலான்னு தான் நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் நம்மள்ட்ட மாடு வாங்குறவங்க முட்டாள் இல்லை. நம்மள்ட்ட மாடு வாங்குறவங்க ரொம்ப திறமையானவங்க, ரொம்ப விவரமானவங்க கூட, ரொம்ப வளர்ச்சி வரவங்க மட்டும்தான் வாங்குவாங்க. காரணம் என்னன்னா எல்லா இடத்தையும் சுற்றி வச்சு பார்த்துட்டு மணிகிட்டு போனால் நம்ம விலைக்கு மாடு வாங்கலாம், தரமாகவும் வாங்கலாம், கைரேசி நல்லா இருக்கும், பால் சொல்கிற பால் வருது அப்படின்னு செக் பண்ணி நம்மள்ட்ட வாங்குறோம். நம்மள்ட்ட நேரடி நம்மள்ட்ட பார்த்து வாங்குறதில்ல. 4 இடத்துல மாடு கொடுக்குற இடத்துல விசாரித்து பார்த்துட்டு கடைசியாக தான் நம்மள்ட்ட வராங்க. இப்போ முன்ன மாதிரி விவரம் தெரியாத காலம் இல்லை. செல்லு இங்கே தட்டுனா டெல்லி வரலும் போது டெல்லியிலேருந்து இங்கே வருது. எல்லாம் கலந்துக்கிறாங்க, பேசிக்கிட்டு இந்த அங்கே வாங்கினா இங்கே வாங்கினா எவ்வளோ விலை அப்படின்னு கலந்துக்கிறாங்க. எல்லாம் பார்த்துட்டு நம்மள்ட்ட மாடு வாங்கிட்டு போகிறாங்க. பரவாயில்லன்னு வாங்குறவங்க பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. கமாண்ட் போடுறவங்க கண்டிப்பாக மாடு வாங்கியிருக்க மாட்டாங்க. கமாண்டு டைம் பாஸுக்கு போட்டுட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட மாடு வாங்கிட்டு போகிறாங்க, பரவாயில்லன்னு நமக்கு ஃபீட்பேக் தான் கொடுக்குறாங்க. ஃபோன் பண்ணி கண்ணை கிடையாதுன்னு போட்டுது, காலக்கண்ணு போட்டுருக்குது, பால் நல்லா இருக்குதுங்க, எங்கள் அத்தோட்டுக்கு ஒரு 2 மாடு வேணும், மாமூடு வேணும், எனக்கு இன்னும் 2 மாடு வேணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்களோ வந்து. ஏன்னா வாங்கிட்டு போனேன் சரியில்லை, உங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு 4 பேர் சொன்னால் நான் 40 மாடு விற்கிறாள் 4 மாடு தான் வைப்பேன். நான் 4 மாடு தான் ஃபஸ்ட்டு சேனல் போடும்போது 5 மாடு 6 மாடு தான் ஃபஸ்ட்டு வியாபாரம் போட்டேன். இன்னைக்கு 25 மாடு இந்த வாரத்தில் பெருமையை சொல்லலை. 25 மாடு வாங்கிட்டு வந்தால் கூட 10ல் எனக்கு திங்கக்கிழமைக்குள்ள மாடு விற்றுருது. அதனால் நம்ம 25 மாடு விற்று போது 30 மாடு வாங்கலாம், 35 மாடு வாங்கலாம்னா தேடி பிடிச்சி அலைஞ்சி நம்மளால் பொறுக்க முடியல. அதனால் மாடு தரமாக இருந்தால் தான் அவங்க ஐயோ கஸ்டமர் எல்லாம் நம்மள்ட்ட வந்து மாடு வாங்குறாங்க, அதனால் அப்படின்னு 40 மாடு 50 மாடு வாங்கலாம்ல. இதுக்கே தேடி பிடிச்சி அலைஞ்சி நல்ல பொருளை வாங்க முடியல. அதனால் நம்ம இருக்க கஸ்டமர் அதிகமாக தான் ஃபோன் பண்ணுறாங்க, அதிகமாக தான் மாடு வாரானா விற்றுட்டு இருக்குது. அதனால் இருக்க லோ குவாலிட்டியில் போல் இருக்கிற வளர்ச்சியாக தான் வரும். என்ன காரணம்னா மக்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கு நம்ம கொடுக்குற மாடு பேர் எடுக்கிறதுனால தான் வாங்குறேன். கமாண்ட் போடுறவங்களுக்கு வாழ்த்துக்கள். கமாண்ட் போடுறாங்க, நம்ம மாடு வாங்கலாம் கூட 4 இடத்த விசாரிச்சு பார்த்துட்டு நம்ம இடத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க, பரவாயில்ல உள்ளபடியே மணி நான் கரெக்டாக தான் சொல்லி போகிறோம், கரெக்டாக நல்ல மாடாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். மாடு வாங்க வேணாம், நீ மாட்டை வந்து பொருள் பாரு, இடத்த பாரு, அணுகுமுறையை பாரு, செட்டாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி வாங்கிக்கலாம்.